கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். Leviticus 26:9. I will look on you with favor and make you fruitful and increase your numbers. And I will keep my covenant with you என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து கவனம் வைத்து கரிசனையோடு பார்த்து கருணை வைத்து பலுகவும் பெருகவும் செய்து எண்ணிக்கையிலே மற்றும் பொருளாதாரத்திலே பல நிலைகளிலே அந்தஸ்திலே பல மக்களோடு வாழ்கின்ற வாழ்விலே அவர்களுக்கு முன்பாக தம்முடைய ஜனங்களை பலுகச் செய்து பெருகச் செய்து உயரச் செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரே முன்னிலைமையை முதன்மையை எடுத்துக்கொண்டு தம்முடைய மக்களோடு ஆதி பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து மறந்து போகாமல் கர்த்தருடைய ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர்களுடைய தேவனாக தன்னையும் நிலைப்படுத்தி கொள்ளுகிறதை திடப்படுத்தி கொள்ளுகிறதை நாம் இந்த வசனத்தின் வாயிலாக அறிந்து கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார், பலுக பெருகச் செய்கிறார், உடன்படிக்கையை திடப்படுத்தி காக்கிறார் என்பதை உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.